மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்தி வருகிறார். அதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் லிவிகாவிடம் கேட்கலாம். லிவிகா, தற்போது ஓபிஎஸ் மரியாதை செலுத்தி வருகிறார். உடன் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? நிகழ்வு குறித்த விவரம் என்ன? காயத்ரி, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களினுடைய 8ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தற்போது மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டுமே மறைந்த முன்னாள் முதலமைச்சருடைய நினைவு தினத்தன்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் இன்று சென்னை சேப்பாக்கம் இதிலிருந்து ஊர்வலமாக வந்து தற்போது அவருடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஊர்வலமாக வந்து அவருடைய ஆதரவாளர்களும் தற்போது வந்து இந்த மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து மறைந்த எம்ஜிஆர் நினைவிடத்திலேயும் மரியாதை செலுத்தினர். தொடர்ச்சியாக உறுதிமொழியானது ஏற்பு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தற்போது அவர்கள் உறுதிமொழி ஏற்பும் நடைபெற்றது. தொடர்ந்து தற்போது ஒவ்வொரு ஆண்டுமே நினைவு தினத்துக்கன்று இது போன்று மரியாதை செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினமும் மரியாதை செலுத்தி வந்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி லிபிகா. நாம் தமிழர் கட்சியை எதன் அடிப்படையில் பிரிவினைவாத இயக்கம் என்று வருண்குமார் IPS குற்றம் சாட்டினார் என்று சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் 13 ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம். ஒரு மக்கள் இயக்கம், மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க, நின்றுருக்கோம். 36 லட்சம் வாக்கை வாங்கி 3வது பெரிய கட்சியாக வந்து தனிச்சு நின்னே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டை ஆள்றாரா? ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதானே அங்கே பிரிவினைவாத இயக்கமா இல்லையான்னு? எதை வச்சு பிரிவினைங்கிறாரு?